ஹாய், இது நான் உங்க எஸ்தர் டேஸ்ட்லேருந்து. என்னடா ஃபயர்லாம் வச்சு என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களாங்க? நம்மளோட கேஸ்டல் டிசைனுக்காக பைப்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஹாட் ஃபயரில் நைஃபை காமிச்சு அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதுக்கு சைமல்டேனியஸாக இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டால் செட் பண்ணுன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக இது வந்து நான் ஃபினிஷ் பண்ணி வர நேரம் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் 3 o'clock ஆயிடுச்சு. ஏன்னா முந்தின நாள் நிறைய கேக் டெலிவரி இருந்துச்சு. எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த குழந்தையோட கேக்குக்காக இந்த பியூட்டிஃபுல்லான டாப்பரை நான் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம கேக்கை வந்து அசம்பிள் பண்ணுறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோங்கள பைப்பு, அதில் வந்து கொஞ்சம் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு ஃபாண்டனால் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான குட்டி குட்டி டாப்பர்ஸ்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் ஃப்ளார்ஸ், டோர்ஸ், விண்டோ எல்லாமே என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது ரொம்ப வந்து சொல்கிறதுக்கு டைமே இல்லாமல் குயிக்காக முடித்த ஒரு கேக் ஆர்டர் இது. அதுவும் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போது கஸ்டமரோட ப்ளேஸில் போய் இதை அசம்பிள் பண்ணிகிட்ருக்கோம். அசம்பிள் பண்ண நேரம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கிங் எல்லாத்தையும் வந்து இந்த குட்டி குழந்தையும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த டாப்பர் வந்து இந்த கேக்குக்கும் நம்மளோட பர்த்டே பேபிக்கும் அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கும் சூப்பராக மேட்ச் ஆச்சுங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி நான் பார்த்திங்கன்னா கேஸ்டிலுக்காக நான் 4 பில்லர் எடுத்துகிட்டு வந்தேன். அதில் 2 பில்லர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆச்சு. இன்னொரு 2 பில்லர் வந்து மேலே வந்து நம்மளோட டிஸ்டன்ஸ் வந்து பாருங்கள் கம்மியாக இருக்குது. ஒரு 3 inch கேப்பில் இருந்தோம்னா நம்ம மேலேயும் செட் பண்ணதுக்கு ரொம்ப ஆப்டாக இருந்திருக்கும். அதனால் நான் மேலே செட் பண்ணுவேன். கீழே மட்டும் என்னென்ன ஃப்ளார்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணிட்டு நம்மளோட கேக்கை வந்து பியூட்டிஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கும் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக கஸ்டமைஸ் கேக் வேணும்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. Thank you.